வணக்கம் ஆன்மீகத்துடன் கூடிய நல்ல உள்ளங்களே. ஒவ்வொரு நாளும் சில நிமிடங்களை ஆன்மாவுக்காக செலவிடுங்கள். உண்மை அமைதி உள்ளத்தில் தன்னை வெளிப்படுத்தும். வாருங்கள், இந்த நிமிடங்களை உங்களுக்காக, உங்களுடைய ஆன்மாவுக்காக செலவிடுவோம். இந்நேரம் உங்களுக்கான உள்நோக்கு பயணத்திற்கான சிறந்த தருணம். இன்று நாம் பார்க்கப் போகும் தலைப்புகள்: உயிர், ஒரு புதிய பயணம். உயிர் என்ற அதிசய உணர்வின் அடையாளத்தை புரிந்து கொள்வதற்கான பாதையில் நாம் யார், எதற்காக, எங்கு போகிறோம் என்பதை தேடுகிறோம். விளக்கம் அல்ல, உணர்வு மூலம். உன்னை தேடுகிறாய் என்று சொல்கிறாய், ஆனால் அந்த தேடல் எங்கே ஆரம்பிக்கிறது? நீ யாரிடம் கேட்கிறாய்? எதை கண்டுபிடிக்க விரும்புகிறாய்? அறிவியல், ஆன்மீகம், அடிப்படையான வாழ்க்கை அனுபவங்கள், அவை அனைத்தும் சில தகவல்களை தரக்கூடும். ஆனால் உண்மை அறிவு என்பது அதை தனியாக, உள்நோக்கமாக நீ காணும் தருணத்தில்தான் தோன்றுகிறது. தோன்றும் தருணம் தவிர அதை சொல்வதோ புகழ்வதோ மனதில் வைத்துக்கொள்வதோ மெய்யல்ல. 1922 ஒரு பக்கம். 1929 மற்றொரு ஆசிரியர் புத்திசாலித்தனமாக நான் யார் என்ற கேள்வியை நம்மிடையே ஏற்படுத்தியதோடு, அதற்கு பதிலை நீ யார் என்றும் கூற முடியாது என்று நமக்கு புரிய வைக்கும் உரைகள் தோன்றின. இந்த உரைகள் தத்துவ சிந்தனைகள் அல்ல, அவை நேரடி உள் அனுபவங்கள். அவை சொற்களால் அடையாளம் காண முடியாதவை. அவை உயிரின் மெளன வெளிச்சத்தில் தோன்றும். நாம் வாசிக்கிறோம், நாம் கேட்கிறோம், நாம் புரிந்து கொள்ள முயற்சிக்கிறோம். ஆனால் உண்மையில் நாம் உள்ளே பார்க்கத் தொடங்கினால், அந்த உடல், அந்த எண்ணங்கள், அவையெல்லாம் நீ அல்ல என்ற நிலைதான். உயிரின் வெளிச்சத்தை காட்டும் வாசல். இந்த தொடக்க அத்தியாயம் ஒரு கேள்வியை நமக்குள் வைக்கிறது. நீ யாரிடம் இருந்து மறைந்து கொண்டிருக்கிறாய்? நீ யாரை தேடுகிறாய்? உன் உயிர் உணர்ச்சியிலிருந்து அல்லது உன் சிந்தனைகளிலிருந்து? நாம் பார்த்தது உன்னை தேடும் சுழற்சி எப்படி தோன்றுகிறது என்பதை குறித்து. இப்போது நாம் போகிறோம் உள் பார்வையை தாண்டி அதை பார்க்கும் நீ யார் என்பதை உணரவும். உடலை நீ காண்கிறாய், உன் சிந்தனைகளை நீ காண்கிறாய், ஆனால் அதை பார்க்கும் நீ யார்? கண்கள் பார்க்கின்றன, ஆனால் காண்பது யாருமல்ல, அந்த சாட்சி யாருமல்ல, அந்த உணர்வு யாருமல்ல. அதுதான் உயிரின் உண்மை. நாம் எல்லாம் நமக்குள் ஒன்றாக இருக்கிறோம். அந்த ஒன்றிலிருந்து நாம் பல உறவுகளாக பிளவாகிறோம். நாம் அறிவதைக் கொண்டே நம்மை வகைப்படுத்துகிறோம். அந்த அறிவும் ஓர் மாயை. ஏனெனில் அது நீயை விளக்க முடியவில்லை. விளக்கத்தை பெற்றுவிட்டால் அது நீயாக முடியாது. நீ ஒரு பொருள் அல்ல, நீ ஒரு உணர்வு அல்ல, நீ அந்த அந்த உணர்வு தோன்றும் இடம். நீ என்ன என்று நினைத்தால் அது நிஜமல்ல. நீ யார் என்பது தெரியாததும் தான் உண்மையின் தொடக்கம். அதை உணர்கிற தருணம் மிக மௌனமானதும் மிக நேர்மையானதும். அந்த மௌனமே முக்தியின் வாசல். இந்த அத்தியாயம் நமக்கு கூறுவது, நீ யார் என்பது தோன்றும் ஒன்று அல்ல, அது மறையும் ஒன்றும் அல்ல, அது எந்த கண்களால் பார்க்கப்படுகிறது. இந்த அத்தியாயம் நமக்கு உள்பார்வை என்றால் என்ன என்பதை உணர்த்துகிறது. பார்வை என்பது கண் திறந்ததாலோ விழித்திருப்பதாலோ வருவது அல்ல. அது உணர்வின் வெளிச்சம், அது சாட்சியின் கண்கள். நாம் பல வகையானவற்றை பார்க்கிறோம். உடலை, சிந்தனையை, ஆசையை, துக்கத்தை, சந்தோஷத்தை, அனைத்தையும் உணர்கிறோம். அந்த உணர்வு தோன்றுமிடம் எங்கிருந்து வருகிறது? அது யாருக்காக வருகிறது? பார்வை என்பது சில நேரம் வெளியில் இருக்கலாம், ஆனால் உண்மை பார்வை உள்நோக்கமாய் மாறும். சிலர் கேட்கிறார்கள், ஐயா, இவைகளெல்லாம் உணர்வு அல்லவா? அந்த உணர்வும் தவறுதான். ஏனெனில் அது எதையாவது தாங்கி தோன்றுகிறது. ஆனால் எந்த உணர்வும் இல்லாமல் தோன்றும் சாட்சி, அதுதான் உண்மை. நீ பார்க்கிறாய் என்றால் நீ காண்பவன். நீ காண்பதில்லாமல் இருக்கும் போதும் நீ இருக்கிறாய் என்ற உணர்வு மிக ஆழமான உண்மை. அந்த உணர்வை சுமக்கும் நிலை முக்தி. இந்த அத்தியாயம் நமக்கு கூறுவது, நாம் காணும் அனைத்தும் மாறிக்கொண்டே இருக்கும், ஆனால் காணும் அந்த சாட்சி நிலை மாறுவதில்லை. அதுதான் நீ, அதுவே உயிர். அந்த சாட்சியை உணர்ந்து மௌனமாயிருங்கள். உணர்வுகளை பாருங்கள், ஆனால் அதில் அடையாளம் காணாதீர்கள். அதுதான் விடுதலை.
உணர்வின் ஆழத்தில் உண்மை தேடும் உள் சிந்தனையாளர்களே. நாம் வாழும் உலகம், அதில் தோன்றும் உணர்வுகள், தொடர்புகள், அவை அனைத்தும் உண்மையா அல்லது கண்களால் தெரியும் மாயைகளா? இன்றைய அத்தியாயம் உணர்வு, உலகம் மற்றும் மனதின் பொய்மை குறித்து பேசுகிறது. நாம் காண்பதெல்லாம் நிஜமாக தோன்றுகிறது. ஆனால் அது நிரந்தரமா? அது மாற்றமில்லாததா? ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு உறவும் நேர மாற்றத்தால் மாறுகிறது. அதிகமாக நாம் வருந்துவதும் சந்தோஷப்படுவதும் இவற்றின் நிலையற்ற தன்மை பற்றி நம்மால் மறந்துவிடப்படுகிறது. உணர்வுகள் உருவாகின்றன, பிறகு மறைந்து விடுகின்றன. அவை நம்மை கட்டியமைக்கின்றன. அதை நம்மால் உணர முடிகிறது. ஆனால் அதற்கு அடையாளமாக மாறிவிடுகிறோம். அதில்தான் துன்பம் தோன்றுகிறது. நீ காண்பவை உனக்கு வெளியில் தோன்றுகிறவை. ஆனால் உண்மையான சாட்சி அவைகளை பார்க்கும் அந்த இடம். மனதுதான் மாறிக்கொண்டே இருக்கும் கண்ணாடி. அதில் நம்மை நாம் காண முயற்சிக்கிறோம். ஆனால் நிஜமாக அது நம்மை காட்டுகிறதா? இந்த அத்தியாயம் நமக்குச் சொல்கிறது, உலகம் காணப்படும் ஒரு மேடை மட்டுமே. அதில் நடிக்கும் எண்ணங்கள், ஆசைகள், நினைவுகள், அவை அனைத்தும் பிணையமாய் மாறும். அந்த பிணையத்தில் சிக்காமல் மௌனமாக அதை காணும் நிலை, அதுவே முக்தி. அதுவே உயிரின் உண்மை. உள்ளுணர்வின் அடித்தளத்தில் வாழும் தேடலாளர்களே, நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம், நான் யார்? இந்த அத்தியாயம் அதற்கே பதிலளிக்கிறது. மௌனமாக, ஆனால் தெளிவாக. நீ யாரை உணர்கிறாய்? உடலை, மனதை, சிந்தனையையா? அவை அனைத்தும் இருக்கும்போது நீ இருக்கிறாய். அவை இல்லை என்றாலும் நீ இருக்கிறாய். அவை தோன்றுமிடம், அதுதான் உண்மை நீ. அதுவே சாட்சி நிலை. நம்மிடம் எல்லா உணர்வுகளும் வருகின்றன. ஆனாலும் நாம் எல்லா உணர்வுகளும் இல்லாத நேரத்திலும் உள்ளவராக இருக்கிறோம். அந்த நிலை எதுவும் இல்லாத, ஆனால் இருக்கிறதென உணரும் நிலை. அதுதான் உயிரின் மௌன அடையாளம். நீ சொல்வது நான் இருக்கிறேன். ஆனால் அந்த நான் யார்? அது சொல்வதல்ல, அது உணர்வல்ல, அது சத்தமல்ல, அது சாட்சி. அந்த சாட்சி எதையும் பறிக்கவில்லை, எதையும் எதிர்க்கவில்லை. அது உள்ளதை பார்த்து கொண்டே இருக்கிறது. அதுவே நீ. இந்த அத்தியாயம் நமக்கு சொல்லும் உண்மை ஒன்று: நீ யார் என்று கூற முடியாது. ஆனால் நீ யாரல்ல என்பதை காண்பிக்க முடியும். நீயும் இல்லாத போதும் நீ இருக்கிறாய். அந்த இருப்பே, அதுவே உயிரின் விளக்கம். அதுவே முக்திக்கான துளி. உணர்வின் நிறைவைத் தேடும் உள் பார்வையாளர் நீங்க. இன்று நாம் பார்க்கப் போவது உடலும் மனமும் நாம் அல்ல என்பதை சிந்தனையைத் தாண்டி உணர்வதற்கான அழைப்பு. நீ சொல்கிறாய், எனது உடல். ஆனால் உண்மையில் அந்த உடலையும் நீ காண்கிறாய். அதனால் அது உனது என்பதை யார் நிரூபிக்கிறார்கள்? பார்ப்பது நீ. உடல் பார்த்தப்படுவதல்லவா? அதனால் நீ உடல் அல்ல. இதேபோல நீ சொல்கிறாய், எனது சிந்தனை. அந்த சிந்தனையையும் நீ கவனிக்கிறாய். அதனால் நீ சிந்தனை கூட அல்ல. நீ யார் என்று உன்னை சுட்டிக்காட்டும் எதுவும் நீயாக முடியாது. ஏனெனில் உண்மை நீ அதை பார்க்கும் சாட்சி. நீ எதை பார்த்தாலும் அது நீயாக முடியாது. ஏனெனில் நீ பார்ப்பவன். நீ பார்த்து கொண்டிருக்கும் ஒன்று அல்ல. அந்த பார்வை, அந்த சும்மா நிலை, அதுதான் உயிரின் இயல்பான ஒளி. இந்த அத்தியாயம் நமக்குச் சொல்வது, உடலும் மனமும் உனது அல்ல. அவை உனக்குள் தோன்றும் அனுபவங்கள் மட்டுமே. நீ அவைகளை கொண்டதில்லை. அவைகள் உனக்குள் வந்து போகின்றன. நீ அந்த மாறாத சாட்சி. அதுவே உண்மையான நீ. உள் வெளிச்சத்தின் உண்மையை காணும் ஆன்மீக தேடலாளர்களே, நாம் இதுவரை புரிந்து கொண்டதை விட இன்று நாம் பார்க்கப் போகும் ஒன்றே முக்கியம். நான் யார் அல்ல. நீ உன்னுடைய உடல் இல்லை. அதை நீ பார்க்கிறாய். பார்ப்பதனால் அது நீயாக முடியாது. நீ உன்னுடைய சிந்தனையும் இல்லை. அந்த சிந்தனையையும் நீ கவனிக்கிறாய். எதையும் நீ காண்கிறாய் என்றால் அது நீ அல்ல. இருப்பின் மீது தோன்றும் அனைத்தும் நீயாக இருக்க முடியாது. நீ இருக்கிறாய் என்பது உண்மை. ஆனால் அது எதிலும் அடையாளம் படவில்லை. அந்த அடையாளம் இல்லாத நிலையே சாட்சி. அதுதான் உயிரின் ஒளி. நீ யாரென்று சொல்வது கடினம். ஆனால் நீ யாரல்ல என்பதை கூறுவது சாத்தியம். அதிலிருந்து தொடங்கும் பயணம் வெளிப்படையான ஒன்றிற்கு அல்ல, மௌனத்துக்குள் தோன்றும் ஒளிக்காக. இந்த அத்தியாயம் நமக்குச் சொல்கிறது,
நீ என்னவென்று அடையாளம் தர முடியவில்லை என்றால் அதுவே உன்னுடைய உண்மை. அதை பெயரிட முடியாது. அது காணக்கூடியதல்ல, அது வாழக்கூடியதுதான். வாழுங்கள், ஆனால் யாராக எனும் பிணைப்பின்றி. அதுவே உயிரின் சுதந்திரம். உள் உணர்வில் தன்னை காண விரும்பும் ஆன்மீக தேடலாளர்களே நாம் தொடர்ந்து கேட்கிறோம், நீ யார்? உடல் உனது என்பதற்கு சாட்சி என்ன? உயிர் உனக்கு சொந்தமா, அல்லது அது உன்னை ஒட்டிக்கொண்டதா? நீ சொல்கிறாய், உடல் எனது, மனம் எனது, உயிர் எனது. ஆனால் உண்மையில் அதற்கெல்லாம் நீ சொந்தக்காரனா? ஒரு நாள் உடலை பயன்படுத்தி கொண்டு வாழ்ந்தாயா? இல்லை, உடல் வந்தது, உயிர் வந்தது. அவை ஒன்றாக இருந்து அதிலிருந்து சிந்தனை தோன்றியது. அந்த சிந்தனை நான் என்ற மாயையை உருவாக்கியது. அந்த மாயைதான் சொந்தம் என்ற உணர்வை உருவாக்கியது. நான் உடல் என்ற மாயை தொடங்கிய பிறகு அதற்கான பயம், ஆசை, வலிகள் அனைத்தும் தோன்றின. அந்த உணர்வு, இதுவே நானா? அல்லது நான் யாரோ அதை பார்க்கும் ஒருவன் இருக்கிறானா? நாம் எதை கொண்டிருக்கிறோமோ அதில்தான் அடிமைப்பட்டிருக்கிறோம். அந்த அடிமை நிலையிலிருந்து விடுவித்த நிலையே முக்தி. இந்த அத்தியாயம் நமக்குச் சொல்கிறது, உடல் உனது அல்ல, மனம் உனது அல்ல, உயிர் கூட உனது அல்ல. அவையெல்லாம் உன்னுள் நிகழ்கின்ற மாயைகள். நீ பார்க்கிறாய் என்ற உண்மைதான் உனது உண்மையான நிலை. அந்த நிலைதான் சாட்சியும், அதுதான் முக்தியும். ஆன்மீக ஒளிக்குள் பயணிக்கும் உள் தேடலாளர்களே, இந்த அத்தியாயம் நம்முள் எது மாறுவது, எது மாறாதது என்பதை உணர்த்தும் ஒரு உள் வெளிச்சம். மனது மாறும், உடல் மாறும், உணர்வுகள் மாறும், ஆனால் அந்த மாற்றங்களை காணும் சாட்சி நிலை அது மாறாது. அதை ஆத்மா என அழைக்கிறோம். அது ஒரு சுத்த சாட்சி. அது நேர்மையான ஒளி. அதன் மீது எதையும் ஒட்ட முடியாது. அதற்கு பிறப்பு இல்லை, இறப்பு இல்லை. அது பிரபஞ்சத்தின் சத்தமில்லாத இடைவெளி. அது உன்னுள் இருந்து கொண்டே இருக்கிறது. நாம் அதைவிட நம்மை பிணைத்துக் கொள்கிறோம். அதனை காணாமல் அதற்குள் வாழ்கிறோம். நீ உயிரின் அதே ஆத்மா. அதுதான் இத்தனை உணர்வுகளுக்கும் பின்னால் சும்மா இருந்து கொண்டு பார்க்கும் விழி. அதனை விளக்க முடியாது, அதை உணர முடியும். இந்த அத்தியாயம் நமக்கு கூறும் உண்மை, நீ ஒரு மாறாத ஆத்மா. நீ சாட்சியாகவே இருக்கிறாய். நீ செய்யவில்லை, நீ பார்த்தாய். அதை உணர்ந்தால், அதை விட்டுவிட்டால் அதுவே முக்தி. ஆன்மீக ஒளியால் வழிநடத்தப்படும் உள் யாத்திரை குழுவே நாம் தொடரும். இந்த அத்தியாயம் மாறாத ஆத்மாவின் உண்மை நிலையை மௌனத்தில் உணரச் செய்யும் ஒளிக்கதிர் ஆத்மா. அது பிறக்கவில்லை, அது இறக்கவில்லை, அது எந்த மாற்றத்தாலும் பாதிக்கப்படவில்லை. மற்ற அனைத்தும் உடல், சிந்தனை, உணர்வு, இவை எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் அந்த மாற்றங்களை காணும் நீ மாறவில்லை. அந்த நீயை யாரும் விளக்க முடியாது. அது பரமாத்மாவின் பிரதிபலிப்பு. அது உன்னுள் எப்போதும் இருந்தது. அதற்கு பெயர் தேவையில்லை. அது எந்த மதத்திற்கும் சொந்தமல்ல. அது எல்லாவற்றிலும் இருப்பதும் எதிலும் ஒட்டாததும். மரணம் என்பது உயிரின் பயணத்தில் ஒரு நிகழ்வு மட்டுமே. ஆத்மா அதில் பங்கில்லாமல் இருக்கிறது. அது சாட்சி. அது மௌன விளக்கம். அதனை நான் என சொல்ல முடியாது. ஆனால் அதனை வாழ முடியும். அதனை உணர முடியும். அந்த உணர்வில் இருக்கும்போதே முக்தி பிறக்கிறது, சாந்தி நிரம்புகிறது. இந்த அத்தியாயம் நமக்குச் சொல்கிறது, ஆத்மா என்பது புற உலகின் நிகழ்வுகளில் பங்கு பெறாத, ஆனால் அதனை சும்மா காணும் நிலை. அந்த நிலைக்கு வாருங்கள். மௌனமாயிருங்கள். உறுதியோடு சும்மா இருங்கள். அங்கேதான் பரமாத்மா. அங்கேதான் நீ முழுமையாக இருப்பாய். வெளிப்பட்ட வழிபாடுகளுக்கு அப்பால் உள் இறைவனை காண விரும்பும் ஆன்மீக உள்ளங்களே, இன்றைய அத்தியாயம் உள்ளே அமைந்துள்ள உண்மை. ஆலயத்தை பற்றி இறைவன் யார்? அவர் எங்கே இருக்கிறார்? அவர் உங்கள் உள்ளத்தில் இல்லையா? பலரும் ஆலயங்களை தேடுகிறார்கள். அங்கிருந்தே இறைவனை காண முயற்சிக்கிறார்கள். ஆனால் அந்த உள் தேடல் உயிரின் உண்மை. ஆலயம் உடலுக்குள் தான் இருக்கிறது. இறைவனை வெளியே தேடுகிறோம். ஆனால் அவர் உன்னுள் இருக்கிறார். அவர் ஒரு உருவம் அல்ல, அவர் ஒரு உணர்வு. அவர் மெலன சாட்சி. மிகப்பெரிய மகான்கள் கூட அவரை வெளியில் தேடி அலைந்திருக்கிறார்கள். பிறகு உணர்கிறார்கள், அவர் எப்போதும் உள்ளேயே இருந்தார். உள்ளம் அமைந்தபோது அந்த மெலன ஒளி வெளிப்படுகிறது. அதை தெய்வம் என்று உணர்கிறோம். தெய்வம் என்பது ஒரு இடம் அல்ல, அது ஒரு நிலை. அது ஒரு சத்தமில்லாத விழிப்பு.
அது உன்னுள் அமைந்த ஒரு வெளிச்சம். அதற்கு வழிபாடு தேவையில்லை. அதற்கு விழிப்புணர்வு மட்டும் போதும். இந்த அத்தியாயம் நமக்குச் சொல்கிறது, நீ உன்னை தேடுகிறாய் என்றால் அதுவே இறைவனை தேடுவதாகும். நீ அமைதியாயிருந்தால் அவர் உன்னுள் பேச ஆரம்பிப்பார். அந்த மெளனம், அதுதான் இறைவனின் ஒலி. யார் நான் என்பதை கேட்டு உள்ளே பயணிக்கிற ஆன்மீக தேடலாளர்களே, இந்த அத்தியாயம் நாம் அனைவரும் ஒரு நாள் சந்திக்க வேண்டிய கேள்வியை எழுப்புகிறது. நான் மாறுகிறேனா? அல்லது எல்லாமும் மாறும்போது நான் மட்டும் மாறாமல் இருக்கிறேனா? ஒருவருக்கு 10 வயதில் இருந்த நான் 50 வயதிலும் இருக்கிறான். அந்த உடலும் மனமும் மாறியிருக்கும். ஆனால் நான் மாறவில்லையா? இந்த நான் எப்போதும் இருக்கிறது. அதை யாரும் தொட்டதில்லை, அதை யாரும் மாற்றவில்லை. அதுவே உண்மையான நீ. நீ யாரென்று விளக்க முடியாது. ஆனால் நீ மாறாதவனாக உனது மாற்றங்களை காண்கிறாய். அந்த மாற்றங்களை நீ அல்ல, அதை காணும் நிலைதான் ஆத்மா. அதுவே சத்தியம். இந்த அத்தியாயம் நமக்குச் சொல்கிறது, நீ எதையும் காணும் சாட்சி மாறாத சாட்சி, அதுதான் உண்மை. நான் அது பிறப்பில்லாதது, இறப்பில்லாதது, அது வாழும். மெளனம், அதை உணரவும் மௌனமாயிருங்கள். அவனாக இருப்பது போதும். உடலுக்கும் உயிருக்கும் இடையில் உள்ள மாயத்தை தாண்ட ஆசைப்படும் ஆன்மீக உள்ளங்களே, இந்த அத்தியாயம் நம்மிடம் கேட்கிறது, இந்த உடல் உண்மையா அல்லது ஒரு கால வரையிலான உருவமா? நாம் உணராமல் அணுகும் நிஜத்தை காண விழையும் பயணம் இது. நீ சொல்கிறாய், இது எனது உடல். ஆனால் அந்த உடல் நாளை மாறப்போகிறது. மாற முடியாத எதையும் அந்த உடலில் காண முடியுமா? மாறும் ஒன்றில் நிரந்தரத்தை நம்புகிறோம். அதுவே துவக்கம், அதுவே பிணைப்பு. உடல் தோன்றுகிறது, வளர்கிறது, நழுவுகிறது, மறைந்து விடுகிறது. அது மாறும் ஒன்றுதான். அதை நிலைத்ததாக எண்ணும் போதே மாயை தோன்றுகிறது. நாம் அந்த மாறும் உடலை நாம் என்று எண்ணுகிறோம். அதுவே நான் என்ற பொய்யான உருவாக்கம். நீ மாறுகிற உடலை அல்ல, நீ அவற்றை காணும் சாட்சி. அந்த சாட்சி நிலைதான் மாறாதது, மிக மெளனமானது, மிக விரிவானது. அதை உணர்ந்தால் புதிதாக எதையும் சேர்க்க வேண்டியதில்லை, தவிர்க்க வேண்டியதும் இல்லை. இந்த அத்தியாயம் நமக்குச் சொல்கிறது, மாறும் உடல் உண்மையல்ல, அதை உணரும் நீ அந்த நிலைத்த சாட்சி, அதுதான் உண்மை. அந்த உண்மையில் சும்மா இருங்கள். அதுவே முக்தி, அதுவே உயிரின் மௌன நிலை. ஆன்மீக மெளனத்தை நோக்கி பயணிக்கும் உள் தேடலாளர்களே, இன்றைய அத்தியாயம் நம் உண்மை அடையாளத்தையே கேள்விக்குள்ளாக்குகிறது. நான் என்பது யார்? இந்த நான் என்று சொல்வது எப்போது தோன்றியது? அது எங்கே ஒளிந்து கொண்டிருக்கிறது? நீ உன் பெயரை கூறுகிறாய், உன் வயதை, உடலை, உனது எண்ணங்களை அடையாளமாக்குகிறாய். ஆனால் இவை அனைத்தும் நீயாக முடியுமா? பெயருக்கு பின் வாழ்ந்தால் நீ பெயராய் மாறிக்கொள்கிறாய். உடலுக்குள் அடையாளத்தை கட்டினால் நீ உன்னை உன் சிறைச்சாலையிலேயே அடைத்து விடுகிறாய். அவை மாறும், அவை பிறக்கும், அவை இறக்கும். மாறாத, பிறக்காத, இறக்காத ஒன்று இருக்கிறதா? அதுதான் உண்மை. நீ அதை ஏன் நாம் அறிவதில்லை? ஏனெனில் நம்மை நாமே உருவாக்கிய கற்பனைகளின் பிணைப்புகளுக்குள் மறைத்து வைத்திருக்கிறோம். நீ யாரும் அல்ல. நீ யார் என்பதை விளக்கவே முடியாது. அதற்கு பெயர் இல்லை. அது தெரிந்ததும் உலகம் மாறிவிடுகிறது. இந்த அத்தியாயம் நமக்குச் சொல்கிறது, நான் என்பது பெயர் அல்ல, உடல் அல்ல, உணர்வு அல்ல. அது ஒரு மெளன வெளிச்சம். அதுவே உயிரின் உண்மை. அதை பெயரிடாதே. அதை சொல்வதற்கு பதிலாக அதனாயிரு. அதுவே முக்தி. உனதென்று பற்றி கொள்ளும் அனைத்தையும் விளக்க உள் சுதந்திரத்தை தேடும் ஆன்மீக உள்ளங்களே, இன்றைய அத்தியாயம் நமக்கே ஒரு கேள்வியாக எழுகிறது. இது உனதா? நாம் சொந்தம் என நம்பும் அனைத்தையும் தாண்டி பார்க்கும் சாட்சியின் வெளிச்சம் இது. நீ சொல்கிறாய், இது என் உடல், இது என் பெயர், இது என் ஆசை, இது என் கடமை. ஆனால் இந்த உடலை நீ செய்ததா? இந்த ஆசையை நீ உருவாக்கினாயா? இந்த நாமம், இந்த தோற்றம், இந்த பொறுப்புகள் யாரால் வந்தது? சரி, இவைகள் அனைத்தும் பிறர் சொன்னதும், சமூகத்தால் அமைக்கப்பட்டதும், தொலைந்து போகப் போகும் மாறும் உருவங்கள்தான். அவை உண்மையா? அவை உனதா? உனதென்று சொல்வதை நீ செய்யவில்லை. அதை நீ உருவாக்கவில்லை. அதை நீ கட்டுப்படுத்த முடியவில்லை. அவை எதற்கும் உனது அல்ல என்ற உணர்வுதான் வெளிப்படையான சுதந்திரம். அந்த சுதந்திரமே சாட்சி. இந்த அத்தியாயம் நமக்குச் சொல்கிறது,
உனதென்று சொல்வதை குறைத்தால் முக்திக்கான வாயில் திறக்கிறது. அதை சொல்வதற்கில்லை, அதனாயிருப்பதுதான் உண்மை. அதை விட்டுவிட்டால் அது உன் உயிரின் வெளிச்சமாகவே தோன்றும். பற்றுகளை விட்டு விடுதலையை நாடும் ஆன்மீக உள்பயணிகளே, நாம் அடிக்கடி சொல்வது, இது என் உலகம், இது என் குடும்பம், இது என் வாழ்க்கை. ஆனால் உண்மையில் இதெல்லாம் உனதா? உலகம் உனதா? உன் உடல் உனதா? உன் உறவுகள் உனதா? இந்த கேள்விகளை நாம் கேட்காமல் விட்டுவிடுகிறோம். ஆனால் இதுதான் விழிப்பின் தொடக்கம். உலகம் என்பது ஒரு மேடை. அதில் நிகழும் சம்பவங்கள் வாசலில் வரும் விருந்தினர்களைப் போல. நீ அந்த விருந்தினர்களை தங்க வைக்க முடியுமா? அது உன்னால் முடியும் என்று நம்பினால் அங்கேதான் பிணைப்பு பிறக்கிறது. உலகம் உனது என்று சொல்வதற்கு நீ எந்த ஆதாரத்தையும் வைத்திருக்கிறாயா? அது ஒவ்வொரு தருணத்திலும் மாறிக்கொண்டே இருக்கிறது. அதை நம்பி நீ வாழ்கிறாய் என்றால் அதுதான் துயரத்தின் தூண். இவை உனது அல்ல. நீ காண்பவன் மட்டுமே. அதை ஏற்கும் தருணத்தில் முக்தி மெளனமாய் தோன்றும். பொறுப்பும் இருக்கலாம், ஆனால் பிணைப்பும் இருப்பது தேவையில்லை. இந்த அத்தியாயம் நமக்குச் சொல்கிறது, உனதென்று சொல்வதை குறைத்தால் உனக்குள் சாந்தி பெருகும். அதை விட்டுவிட்டால் உள்ளொளி தானாகவே பிரகாசிக்கும். வாழும் ஒவ்வொரு தருணத்திலும் இது எனது அல்ல என்று பாருங்கள். அப்போதுதான் நீ யார் என்ற சத்தியம் உன்னைத் தொட்டுவிடும். வாழ்க்கையின் மேடையில் தோன்றும் உடலையும் அதனோடு வரும் மாயைகளையும் தாண்டிச் செல்ல விரும்பும் ஆன்மீக தேடலாளர்களே, இன்றைய அத்தியாயம் நான் என்ற உணர்வு எப்போது தோன்றுகிறது, அது எந்த உடலுடன் இருக்கிறது என்பதை சிந்திக்க அழைக்கிறது. நீ கேட்கிறாய், எது என் உடல்? பழைய உடல் வேறுபட்டது, இப்போதைய உடல் வேறுபட்டது, நாளைய உடல் இன்னும் வேறுபட்டது. அது எதுவும் நிரந்தரமில்லாமல் மாறிக்கொண்டே இருக்கிறது. மாறும் ஒன்றை நான் என்று சொல்வதா? அது உண்மைதானா? உடல் செயல்படுவதால் நீ இருப்பதாக நினைக்கிறாய். ஆனால் அது செயல்படாத நேரங்களிலும் நீ இருக்கிறாய். உடல் எதனால் செயல்படுகிறது என்பதை நீ உருவாக்கவில்லை. உடலின் வேலைகள் உன்னால் கட்டுப்படுத்தப்படுவதில்லை. அவை இயற்கை வழியில் நடக்கின்றன. அதனால் உடல் உனது அல்ல, உயிரும் உனது அல்ல. அவை தற்காலிக பயணிகள். உடலை நீ பார்க்கிறாய், உயிரின் ஓட்டத்தையும் காண்கிறாய். அவை தோன்றி மறையும், நீ மட்டும் சும்மா இருக்கிறாய். அந்த நிலைதான் உண்மை. அதைச் சொல்வதற்கு வார்த்தைகள் தேவையில்லை, அதை உணர்வது போதும். இந்த அத்தியாயம் நமக்குச் சொல்கிறது, உடலையும் உயிரையும் பற்றி கொள்ளும் நமக்குள்ளே ஒரு சாட்சிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். அவள்தான் உண்மை நீ. அவளுக்கு பெயர் இல்லை, அவளுக்கு அடையாளம் இல்லை, அவளுக்கு மாறுதல் இல்லை. அவளுக்குத்தான் முக்தி. மனத்தின் சுழற்சி எப்படி உருவாகிறது, அதை எப்படி உணரலாம் என்பதை சாட்சியாய் கவனிக்க அழைக்கிறது. மனம் செய்திகளால், நினைவுகளால், பயங்களால், ஆசைகளால் நிரம்பி நிறைகிறது. நாம் உணர்வதெல்லாம் மனதின் எதிர்வினைகள் மட்டுமே. மனம் சத்தமாய் செயல்படும்போது நாம் சிந்திக்கிறோம் என்று எண்ணுகிறோம். ஆனால் உண்மையில் நாம் அந்த எண்ணங்களை பார்ப்பதே உண்மை. எண்ணங்களை உருவாக்கும் ஆற்றலே தவிர அதை பார்ப்பது முக்கியம். மனதின் சுழற்சி தானாக நிகழும். அதை நடத்தி கொண்டிருப்பவன் நீ அல்ல. அதை நிறுத்த முயற்சி செய்யாதே, அதை பார்ப்பது போதும். மனம் நடக்கட்டும், அதை நாமாக அடக்க வேண்டும் என்று எண்ணும்போது துவங்குகிறது எதிர்ப்பு. பார்த்தால் போதும், அதை நான் அல்ல என்று உணர்ந்தால் முக்தி பிறக்கிறது. இந்த அத்தியாயம் நமக்கு சொல்கிறது, மனதுடன் சண்டையிடாதீர்கள். அதை விளக்க வேண்டியதில்லை, அதை ஒட்ட வேண்டியதும் இல்லை. அதை பார்த்து சும்மா இருங்கள். அந்த நிலையே சாட்சி. அந்த சாட்சியே உயிரின் உண்மை. அறிவால் தேடியும் மெளனத்தால் உணர வேண்டிய அந்த பரம்பொருளை தேடுகிற உள்விழிகள். நாம் அறிந்த அனைத்தும் தகவல்களின் தொகுப்புதான். ஆனால் உயிரின் உண்மை அது ஒரு உணர்வு. அது எல்லையில்லாத பிரம்மம். எதையும் அறிவது மனதின் செயல்தான். ஆனால் மனம் எதையும் தானாக அறிவதில்லை. அதில் இருக்கிறவை அவற்றின் ஒளிப்படலம். அறிவும் மாறும் ஒன்றுதான். அதனால் அது உண்மையை பிடிக்க முடியாது. உண்மை அதை சொல்ல முடியாது. அதை காட்டவும் முடியாது. அதை அறியவும் முடியாது. அதை வாழ முடியும். அது நீயாக இருக்க முடியும். நீ சிந்திக்கிறாய், அது மனதின் வேலை. ஆனால் சிந்தனையை பார்க்கும் பார்வை, அதுவே உண்மை.
அதை யாரும் தெரிந்து கொள்ள முடியாது. அதிலிருந்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த அத்தியாயம் நமக்கு சொல்கிறது, பிரம்மத்தை அறிவதில்லை, அதை காண முடியாது, அதை கட்டிக்கொள்ளவும் முடியாது. ஆனால் அதனில் சும்மா இருப்பதுதான் முக்தி. அதுவே உனது உண்மை. அதுதான் உயிரின் அலை. சும்மா இருப்பதின் அடையாளமே உண்மை என உணர விரும்பும் ஆன்மீக தேடலாளர்களே, இந்த அத்தியாயம் பேசுகிறது. மனதின் இயக்கத்தில் சிக்காமல் வாழும் அறிவுடன் வாழ்வது எப்படி என்பதை, பிரபஞ்சத்துடன் ஒன்றாக இருப்பதின் சுகத்தையும். மனம் தோன்றும், உணர்வுகள் தோன்றும். ஆனால் அவற்றை கட்டுப்படுத்த முயலாத அறிவாளி அவை வரும்போதும் மெளனமாக இருக்கிறான். மனதில் தோன்றும் எண்ணங்களை தொடராமல் இருப்பதே அழகு. அதை தடை செய்ய வேண்டியதில்லை, அதை விரட்ட வேண்டியதில்லை, அதை ஒட்டாமல் இருங்கள். அப்போது மனமும் உலகமும் உன் எதிரியாக மாறாது. அவை உனது பரிச்சயமாகவே இருக்கும். அந்த நிலையே முக்தி. அந்த நிலையே சாட்சி. நீ யாரென்று நினைக்கும் போதெல்லாம் ஒரு கற்பனை தோன்றுகிறது. அதை நீ யாரென்று எண்ணாத போதுதான் உண்மை வெளிப்படும். அந்த வெளிச்சம் மௌன ஒளி. அதில்தான் உயிரின் உண்மை இருக்கிறது. இந்த அத்தியாயம் நமக்கு சொல்கிறது, மனம் வந்தாலும் மாயை வர வேண்டியதில்லை, அதை கட்டுப்படுத்த வேண்டியதில்லை. அதை பார்த்து கொண்டே இருங்கள். அந்த பார்வையே சாட்சி. அந்த சாட்சிதான் உண்மை. நீ உனது என நம்பிய உணர்வுகளையும் அதிலிருந்து வரும் வழிகளையும் விளக்க விரும்பும் உள் தேடலாளர்களே, இன்றைய அத்தியாயம் சுவாசம் என்ற அந்த ஒரு செயலால் நாம் உணர்வதிலேயே மாயை தோன்றும் என்பதை வெளிப்படுத்துகிறது. நீ சுவாசிக்கிறாய், ஆனால் அந்த சுவாசத்தை நீ உருவாக்குகிறாயா? அது வந்தது, வந்திருந்தது, நீ அறியாமலேயே. நீ உடலையும் உருவாக்கவில்லை, மனதையும் உருவாக்கவில்லை, உயிரையும் உருவாக்கவில்லை. அவை உனது இல்லாத போது எதை நான் என்று சொல்லுவது? எதை பற்றி அச்சப்படுவது? எதை பற்றி கொள்வது? நாம் பிறக்கவில்லை. பிறப்பும் ஒரு நிகழ்வு மட்டுமே, உறுப்பு ஒன்று தோன்றுவது போல. உண்மை, நீ எப்போதும் இருந்தாய், மாற்றமில்லாமல். நீ பிறந்தவன் இல்லை, நீ இறக்கக்கூடியவனும் இல்லை. நீ காண்பவன், நீ சாட்சி பேரொளி. சுவாசம் எனும் எந்திரம் இருக்கும்போது பாவனைகள், எண்ணங்கள் தோன்றும். ஆனால் நீ சும்மா இருப்பதே உண்மை. இந்த அத்தியாயம் நமக்கு சொல்கிறது, மாற்றமில்லாத உள் சாட்சியை உணர்வதே வாழ்வின் தூய நோக்கம். சுவாசம் வரும் நேரமும் அது நிற்கும் நேரமும் உன் இருப்பு மாறாதே இருந்தால் அதுவே முக்தி. அதுவே உண்மை. நீ உடல் எனும் மர்மத் தொகுப்பை உணர்ந்து உள் சாட்சியைத் தேடும் ஆன்மீக பயணிகளே, இந்த அத்தியாயம் கேட்கிறது, நீ எதனை உனது உடல் என்று சொல்வாய்? இன்று உள்ளதும் நாளை மாறிவிடும் ஒன்றை. உடலின் அனைத்து அணுக்களும் ஒவ்வொரு வருடமும் மாறிக்கொண்டே இருக்கின்றன. இளைமை, முதுமை, நோய், மரணம், இவையெல்லாம் ஒரு தொடர்ச்சி. உடல் என்ற ஒன்றே இல்லை. அது ஒரு நேரடி நிகழ்வு. இப்போது தோன்றும், பின்னர் மாறும். அந்த உடலை உனது என்று சொல்வதால் பயமும் பிறக்கிறது, பிணைப்பும் உருவாகிறது. உடலின் தசைகள், செல்கள் உணவால் உருவாகின்றன. அவற்றை யாரும் முழுமையாக கட்டுப்படுத்த முடியாது. நீ அந்த உடல் அல்ல. அதை காணும் பார்வையில்தான் உண்மை உண்டு. உடல் மாறுகிறது, ஆனால் அது மாறும்போதும் நீ இருப்பதை உணர்கிறாய். அந்த நீ யாரும் மாற்ற முடியாத ஒன்று. அது சாட்சி, அது ஆத்மா. இந்த அத்தியாயம் நமக்கு சொல்கிறது, மாறும் உடலை நீ என எண்ணாதே. அது உனது அல்ல. அதை பார்க்கும் பார்வைதான் உனது உண்மை. அந்த பார்வையில் நீ சும்மா இருந்தால் முக்தி பிறக்கும். மௌன ஒளி விரிகிறது. நீ காண்பதா அல்லது நீ சும்மா இருக்கிறாயா? உடல் தோன்றியது, உயிர் ஓடியது, மனம் பேசியது. ஆனால் அதையெல்லாம் பார்த்தவன் யார்? உண்மையான பார்வை அது ஒரு நிம்மதியான சாட்சி. அது உடலின் உணர்ச்சி அல்ல. பார்வை என்பது ஏதாவது பார்க்கப்படுகிறதா என்று அல்ல. அது யார் பார்க்கிறார்கள் என்பதை குறிக்கும். அந்த பார்வை தானாக இருந்தபடியே இருக்கிறது. அதனால்தான் எதையும் கொண்டதாகச் சொல்வதற்கில்லை. அவனைத் தாண்டி தன்னை தானே காணும் பார்வைதான் சுத்தம். நீ பார்க்கிறாய், அதனை புரிந்து கொள். அதனை ஏற்க வேண்டாம், அதனை நிராகரிக்கவும் வேண்டாம். அது இருந்த போதும் நீ எதிலும் சேர்ந்து விடாத நிலையே சாட்சியாகும். இந்த அத்தியாயம் நமக்குச் சொல்கிறது,
உண்மை பார்வை என்பது வெளியில் இருப்பதைக் காண்பது அல்ல, உள்ளில் அமைந்த சாட்சியை உணர்வது. அந்த